இஸ் வெனஸ்டே. ஒரு பாஸ்ட் ஒரு 5 to 6 டேஸாவே என்னால் கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. எடிட்டிங் பண்ணாலுமே வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க முடியல. ஈவன் மைக் இருந்துமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நாய்ஸு, தென் வீட்டில் எல்லாரும் அதே ரூம்ல இருந்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய நாய்ஸ் இருந்தனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான சென்னைக்கு வந்து, ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் டெய்லி vlogs வர ஆரம்பிச்சிடும். விநாயகர் சதுர்த்திக்கு அம்மா வீட்டில் தாங்க இருந்தேன். நான் டியூஸ்டே அம்மா வீட்டுக்கு ரீச் ஆனேன்னா வெனஸ்டே விநாயகர் சதுர்த்தி. ஓகே, அம்மா நம்மளை ஸ்பெஷலாக கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு க்ளோஸ் ரிலேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் போகாமல் இருக்க முடியாதுன்னு காலையில் அம்மா தாட்டா கட்டிட்டு போனவங்க சாயங்காலம் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. செம்ம பல்பு வாங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, வெளியில் போகிற ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நிலைவாசலையும் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணிட்டு, கீழே பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஷாப் வச்சிருக்காரு. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஒன்று நினச்சிதாங்க ஃபீல் பண்ணேன். உண்மையை சொல்லி தானே ஆகணும், மறைக்க முடியாதுல்ல. ஹஸ்பண்ட் இல்லை, சேர்ந்து சாமி கும்பிடலேன்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணேன். நம்ம கரூரில் இருக்குமே, அவர் சென்னையில் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன், என்ன பண்ணுறது, நம்ம வர வேண்டிய சுச்சுவேஷன், ஸோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி சாமி கும்பிட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.